ஒரு காதல் நினச்சா யானையை பூனையாக்க முடியும், பூனையை புலியாக்க முடியும். ஒத்தா ப்ரோ, ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க ப்ரோ. உனக்காக ஒரு செகண்ட் கூட யோசிக்க முடியாதா? இது காதலா, முதல் காதலா, ஒரு பெண்ணிடம் உருவானதா, இது நிலைக்குமா நீடிக்குமா? தப்பு, இது ரொம்ப தப்பு. என் உயிரே போனாலும் நான் நாடக விட மாட்டேன். நான் இன்னும் ப்ரோ தப்பு பண்ணேன். சாப்பிட்டியா? ஆமாம் ஆமாம், கரண்டு போச்சு இப்போ தான். அப்படியா? ரெஸ்ட் எடுத்தியா இல்லையா? ஓகே, லவ் யூ. ப்ரோ, நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. ஆனால் நீ என்கிட்ட சொல்ல. இதை கேட்குறதுக்கு என்ன ப்ரோ தைரியம் வேணும்? ஒரு செகண்ட் யோசிங்க ப்ரோ. கேட்க மாட்டார மொத்தா சாவு. உன்கிட்ட ஒன்று சொல்லணுன்னு தான் கால் பண்ணேன். சொல்கிறா. என்னன்னு தெரில, திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லு. நீ தான் என் உலகம், நீ தான் எனக்கு எல்லாமே. இப்படி சொல்லி உன்னோட மதிப்பை இந்த வார்த்தைகளுக்குள்ளே நான் அடக்க விரும்பலை. அதை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரில. அதை நான் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நீ என் கூட இருக்கணும். அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய லவ்வை கொட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த லவ்வை கொட்ட 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 அதில் நீ நினையணும். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். எந்த படத்தோட டைலாக் இது? கலாய்க்கிற பத்தியா? இவ்வளோ பேசுகிற, இந்த சுனி என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்ல? கடைசியாக என்ன சொல்லு, இப்படியே ஓடிட்டேன்னா உனது உயிருக்கு நல்லது. முடியாது. நீ எனக்கு ஒன்றாலும் பரவாயில்ல, என்னால் முடியாது. என்கிட்ட எதிர்த்து பேசவே பயப்படுறாங்க. நீ என்கிட்ட எப்படி பேசுற? ஓப்பனா யார் இருக்கா? யாரும் தூண்டி விடுறது? லவ் ப்ரோ. சொல்லுமா. என்னது, மாப்பிள்ளை பார்க்குறாங்களா?
சரி ஏன் அழுகிற? இப்போ என்ன பிரச்சனை? இப்போ மாப்பிள்ளை தானே பார்க்குறாங்க, விடு பார்த்துக்கலாம். ஏன் லூசு, ஏன் அழுகிற? பார்த்துக்கலாம் விடு, நான் பேசிக்கிறேன், விட்டுற மாட்டேன். பாய். படத்தில் வர மாதிரிலாம் எங்களுக்கு லவ் பண்ண தெரியாது ப்ரோ. ஆனால் நாங்கள் பண்ண லவ் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாத லவ். அதான் உங்கள்கிட்டே நேராக கேட்கலான்னு வந்துட்டேன். உங்கள் முடிவு என்ன ப்ரோ? இதான் உனக்கு லாஸ்ட்டு. இனிமேல் என்ன பார்க்க வரக்கூடாது. லவ்வுங்கிறது உனக்கு தேவையாது. முடியாது ப்ரோ. ஏன் நீங்கள் லவ் பண்ணலையா? நீங்கள் லவ் பண்ணால் தப்பு இல்லை, பேசாத. உங்கள் தங்கச்சி லவ் பண்ணால் மட்டும் தப்பா? விட்டு போய். நீங்களாம் சரியான முடிவு எடுக்கீங்க, நாங்களாம் தப்பான முடிவு எடுப்போமா? போக முடியாது. சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் மட்டும் லவ் பண்ணலாமா? சொல்லுங்க. அப்படி பேசாதா? லவ் பண்ணுறதுல என்ன தப்பு? நீங்கள் லவ் பண்ணால் தப்புனா நான் பண்ணால் தப்புனா அது என்ன நியாயம்? சொல்லுங்க. முதா ப்ரோ என்னாச்சு? கேட்குற லவ்வில் தான் என் கண்ணு போச்சு. அந்த கண்ணை தான் என் வாழ்க்கையே போச்சு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஏய் ராகேஷ், ஷார்ட் ஃபிலிம்லாம் எப்படா போகுது? ஏதோ போகுதுடி. என்னடா அப்படி சொல்கிற? சீக்கிரம் முன்னேறுடா. அதான் பார்த்துக்கலாம்டி. என்னடா பார்த்துக்கலாங்கிற? உன் கையில் தான் என் வாழ்க்கையே. பார்ப்போம் டி. அடி நாய. ஐயோ ராகேஷ், என்னடாச்சுடி? நீ எந்திரடி. ஐயோ மாமாடா, வலிக்குதாடா, எந்திரா. எந்திரா எந்திரா டேய். எந்திரி, இங்கே வா. உனக்கு உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குதா? வாடா தவணை, இன்னைக்கு நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா. இந்த சம்பவத்தினால தான் எனக்கு கண்ணு போச்சு. என் கண்ணு போனதால யாரும் என் விட்டு போயிட்டு. ப்ரோ என் கண்ணாடி வாங்க, அங்கே தான் இருக்காங்க, வாங்க. இந்தாங்க போட்டு. கண்ணு பூச்சி, கண்ணு பூச்சி, கண்ணு பூச்சி. உங்களுக்கு கண்ணு தானே ப்ரோ போச்சு, அந்த லவ் இன்னும் இருக்குல்ல? மயிறு தான் இருக்கு. என்ன சொல்கிறீங்க? இப்படி என்ன ப்ரோ ஆச்சு உங்களுக்கு? என் கண்ணு போன மாதிரி நிமிஷம் அவன் என்னை தூக்கி அனுப்பிச்சிட்டான். அவன் என்னை தூக்கி எறிய ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு செகண்ட் அந்த ஒரு செகண்டில் தான் என் வாழ்க்கையே போச்சு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா. இதனால தான் என் தங்கச்சி வாழ்க்கை அப்படி ஆகுதுன்னு பயந்துட்டேன். உன்னை அடிக்கிறதுலாம் என் நோக்கம் கிடையாது தம்பி. தயவுசெய்து என் தங்கச்சி விட்டு போயிடுதா. ப்ரோ நான் ஒன்று சொல்லிட்டா? நீங்களாம் நினச்சிக்கிருக்கீங்க லவ்ன்றது ஏதோ ஒன்று அப்படின்னு, விட்டுட்டு போகிறது, ஏமாத்துறது, இதுதான் லவ்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஒன்று யோசிச்சு பாருங்கள், எல்லார் வீட்லேயும் இந்த பெற்றவங்களை விட இப்போ வந்து பெருசாக போயிட்டான், இந்த கூட பிறந்தவங்கள விட வந்தவன் பெருசாக போயிட்டான்னு கேட்பாங்க. உண்மையான லவ்னா எல்லாத்த விட அந்த லவ் தான் ப்ரோ பெருசு. ஏன் கூட பிறந்த அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, பேரன் பேத்தி எல்லாருமே விட்டுட்டு போயிடுவாங்க. கணவனுக்கு ஒன்று நான் மனைவி பாப்பா, மனைவிக்கு ஒன்று நான் கணவன் பாப்பா. அதுதான் ப்ரோ லவ். அந்த லவ் எப்போ உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வருதோ அதுதான் ப்ரோ உண்மையான லவ். அந்த லவ்வை விட்டு கொடுக்க முடியாது ப்ரோ. உன் தங்கச்சி மேலே வந்தது அந்த மாதிரி லவ் தான் எனக்கு. என் மேலே உன் தங்கச்சிக்கு வந்தது அந்த மாதிரி லவ் தான். அந்த லவ் விட்டு போகணுன்னு நினைக்கிறியா? உன் தங்கச்சி வாழ்க்கையில் என்னால் மாற்றம் ஏற்படுத்த முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது.
இப்போ சொல்லு ப்ரோ, உன் தங்கச்சி எனக்கு கொடுப்பியா? சொல்லு, சொல்லியா?